கோர்ட் லீக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வழக்கு 3 யானைகளோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வழக்கு. ஒரு இடத்துல இந்த 3 யானையும் சரியா பராமரிக்கப்படாததுனால இன்னொரு இடத்துக்கு கைமாற்றி விடப்படுது. இதை மையமா வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கோட விவரங்களை நம்ம வழக்கறிஞர் SP சொக்கலிங்கம் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு மடத்தில் 3 யானைகள் வளர்த்துட்டு வந்தாங்க. அது தானமாக வழங்கப்பட்டது, இல்லை வாங்கின யானைகள் 3 பெண் யானைகள். அந்த யானைகளை சரியாக பராமரிக்கலை அப்படின்னு சொல்லி 2 NGO அமைப்புகள் அந்த யானையை கொடுத்துருங்க, நாங்கள் பாதுகாக்கிறோம், நீங்கள் தமிழ்நாடு கேப்டிவ் எலிஃபென்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ரூல் பிரகாரம் அந்த யானையை சரியாக பராமரிக்கவில்லை, எனவே அந்த யானையை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் அதை பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி மடம் அந்த யானைகளை தரவில்லை. அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு ப்ரெஷர்லாம் போட்டு அந்த யானையை 3 யானையும் அவங்க வலுக்கட்டாயமாக எடுத்து சென்று விட்டார்கள். இப்போது காட்டில் இருக்கிற யானைக்கும் நம் வளர்ப்பு யானைக்கும் வித்தியாசம் உண்டு. வளர்ப்பு யானை தன்னுடைய காட்டில் இருக்கிற யானைகள் போல் இருக்காது. இங்கே அதுக்கு யானைப்பாகன், யானைப்பாகனுக்கு துணையாக காவடி இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க அந்த யானைக்கு சாப்பாடு வைப்பாங்க, தண்ணி வைப்பாங்க. பாகன்னாலே ஈருடல் ஓர் உயிர். யானை அந்த பாகனை தான் நம்பி இருக்கும். அது அந்த காட்டிலேருந்து மற்ற தன்னுடைய கூட்டத்திலேருந்து வந்ததுக்கப்புறம் தனியாக வளர்ப்பு யானை ஆனதுக்கப்புறமா அது பாகனை சார்ந்து தான் இருக்கும். எல்லா அதனுடைய தேவைகள் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பாகன் தான் அதுக்கு துணை. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த பாகனிடமிருந்து அந்த 3 யானையும் வலுக்கட்டாயமாக பிரித்து எடுத்து செல்லப்பட்டு அந்த NGO என்ன பண்ணினாங்க, கடற்கரையோரத்தில் யானை எலிஃபென்ட் ஹேபிடேட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாத ஒரு பகுதியில் அந்த 3 யானைகளையும் வளர்த்து வந்தார்கள். அவங்க நாங்கள் பராமரிக்கணும்னு எடுத்துகிட்டு போனாங்க, ஆனால் அவங்க சரியாக பராமரித்தாங்களா அப்படின்றது அது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இப்படி இருக்கையில் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த NGOக்கள் இந்த 3 யானைகளையும் எடுத்து போய் வளர்ப்பது சரியல்ல, ஏன் அப்படின்னா சட்ட ரீதியாக அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. என்னென்னா, சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி கிட்ட இப்போ நான் ஒரு எலிஃபெண்ட்டையோ ஏதாவது ஒரு வைல்டு அனிமல்ஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி இதுக்குன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அவங்கள்ட்டேருந்து நான் அனுமதி வாங்கணும். போதுமான முன் அனுமதி லைசன்ஸ்லாம் இருந்தால் தான் இந்த மாதிரி யானைகளை எல்லாம் வளர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க பர்மிஷன் எதுவுமே வாங்காமல் எலிஃபெண்ட் ஹேபிடேட்டை இல்லாத ஒரு இடத்துல கடற்கரையோரம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியில் போய் இந்த 3 யானைகளையும் வைத்து அவர்கள் வளர்த்து வந்தார்கள். மடத்திலிருந்து அவங்க யானையை எடுத்துகிட்டு போனதுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் என்னென்னா வேடிக்கையான காரணங்கள். முதலாவது காரணம் யானையை அங்குசம் வச்சு குத்துறாங்க அப்படின்னு. யானை ஒரு பெருத்த உடல் கொண்ட ஒரு உயிரினம், சுமார் 4000-5000 கிலோ எடை உள்ள ஒரு மிருகம். அதை அது பாகன் பார்த்திங்கன்னா 60 கிலோ 70 கிலோ அதிகபட்சம் இருப்பார். அந்த யானையை தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும்னா அங்குசங்கிறது பயன்படுத்துறது. இது எப்படின்னா, யானைக்கு அங்குசங்கிறது நம்மளுக்கு கொசுக்கடி மாதிரி. அதனால் அந்த அங்குசத்தை பயன்படுத்துறதுனால யானைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் இருந்தாலும் அது அங்குசத்தை பயன்படுத்துறது இதெல்லாம் வெஸ்டர்ன் தாட்ஸு. யானைகளே இல்லாத அந்த அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற இடங்கள்ல எல்லாம் இது கொடுமைப்படுத்துறது. இது அவங்களுக்கு எது கொடுமை இல்லைன்னே தெரியல. அதனால் நம்ம தொன்று யானைகளை நம்ம தமிழர்கள் பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் கட்டியிருக்கிறோம், போர்கள்லாம் அந்த காலத்தில் யானைகளை பயன்படுத்தி இருக்கிறோம். யானைகளை எப்படி பராமரிப்பதுன்றதுக்கு நிறைய லிட்ரேச்சர்ஸ் இருக்குது. அதுக்கு என்னென்ன மாதிரி மருத்துவங்கள்லாம் கொடுக்கலான்னு சொல்லி ஆயுர்வேதத்தில் நிறைய லிட்ரேச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் யானைகளை எப்படி வளர்ப்பது அப்படின்ற போன்ற விஷயங்கள்லாம் நம்மளாம் கைத்தேர்ந்தவர்கள். ஸோ நம்மளுக்கு வெளிநாட்டவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த அங்குசத்தை பயன்படுத்துறதுனால யானைக்கு எந்த கொடுமையும் ஏற்படாது. ரெண்டாவது, இந்த யானை இப்படியே தலையாட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு. யானை இயற்கையிலே நீங்கள் ஒரு பாட்டு சத்தம் கேட்டால் கூட தலையாட்டும். அது என்ன சொல்கிற, யானை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அதனால் தலையாட்டுது அப்படின்ற பல காரணங்கள்லாம் சொல்லி அந்த யானையை அங்கேருந்து வலுக்கட்டாயமாக எடுத்துன்னு போயிட்டாங்க. ஆனால் அவங்களும் என்ன பண்ணாங்க, அந்த 2 NGOக்களும் இந்த யானைகளை வைத்து யானை கட்டி தீனி போட முடியாதுன்னு தமிழில் ஒரு சொல்லடை உண்டு. அதனால் இவங்களும் என்ன பண்ணாங்க, சோஷியல் மீடியாவில் இந்த யானைகளை காமித்து பராமரிக்க வேண்டும் என்று அவர்களும் பணம் வசூல் செய்தார்கள். ஸோ இது தவறு, இவங்களுக்கு பர்மிஷனே இல்லை, இவங்க இந்த மாதிரி யானையை வைத்துக்கொள்ள முடியாது என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த சம்மந்தப்பட்ட NGOக்கள், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், மடம் சேர்ந்த எல்லாரும் தங்களுடைய வாதங்களை உயர்நீதிமன்றத்தில் முன்வைத்தார்கள். வாத பிரதிவாதங்களை கேட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் அமர்வு, ஆமாம் இந்த யானையை நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடையாது, அதனால் நீங்கள் வைத்திருப்பது சட்டவிரோதம் என்று கூறி அந்த யானையை தமிழக அரசு எலிஃபெண்ட் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு ஒரு இடம், ஒரு
ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த இடத்துல போய் இந்த 3 யானைகளையும் கொண்டே போய் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த என்ஜிஓக்களிடம் இருந்து அந்த 3 யானைகளையும் கைப்பற்றி இந்த எம்ஆர் பாளையத்தில் உள்ள ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போய் இந்த யானையை விட்டு விட்டார்கள். இந்த வழக்கு முடிந்து 5 வருடம் ஆகிறது. இந்த 3 யானைகளும் இன்று அந்த எம்ஆர் பாளையம் முகாமில் நல்லபடியாக பாதுகாக்கப்பட்டு பேணி பராமரிக்கப்பட்டு வருகின்றன.